இப்போ இவங்க தான் பாவையம்மன். ஏற்கனவே தடவை வந்திருக்கோம். இந்த பாவையம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. உண்மையிலுமே இவங்க கயிற்றுல வந்து தாலி கட்டினோம்னா கண்டிப்பாக நமக்கு கல்யாணம் நடந்துடும் அப்படின்றது எல்லாம் சொல்கிறாங்க. அதுமாரி பண்ணியிருக்கேன். ஆனால் நான் தாலி கட்டியிருக்கேன். அதனால் அம்மா வந்து எனக்கு நல்ல பொண்ணாக அமைச்சு கொடுப்பான்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இவங்க தான் பாவாய்த்தம்மன். பார்த்தீங்களா? நான் இப்படி செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சூப்பராக இருக்கேன். ஜம்மு நபருங்க சூடம் ஏற்றிருக்கேன் அம்மனுக்கு. சும்மா இல்லை, சூடம் ஏற்றிருக்கேன். அம்மா தாயே நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிடுமா, வக்கீல் படிக்கிற மாதிரி. அதான் உனக்கு என்ன கேட்டுட்டு எனக்கு கடைசியாக கிடைக்கிற வாய்ப்பு தான். நல்லா படிக்கலை, முன்னாடியே படித்தா நல்லா தான் இருக்கும். இந்த உலகத்தில் படிப்பு தான் பெரிய ஆயுதமே. இல்லாட்டி நம்மளை ஏமாற்றிடுவாங்க, விரட்டுவாங்க. நல்லா பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிடுமா, வண்டி ஓட்டுறேன், டிரைவிங் பண்ணுறேன், ஆக்சிடென்ட் பண்ணிடக்கூடாது, நல்லா இருக்கணும். அத்தா நீ தாம்மா எனக்கு உதவியாக இருக்கணும். ஆத்தா மஞ்சள் இருக்கு, இது எடுத்துருவோம். இது மஞ்சள் எடுத்து நம்ம இப்படி நெத்தியில் விட்டோம்னா அது நல்ல பவர். நீங்களாம் வாங்க அக்கா, அங்கே அது வீடியோ எடுத்து வரேன்க்கா. ஆத்தா கோவில் இப்படி தான் இருக்குது. இப்போக்கி எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபேமஸாக ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஆத்தா பிறந்த இடம். நம்ம அங்கேருந்து வந்திருக்கோம். இந்த இடம் இப்படி தான் இருக்குது. இப்போக்கி இன்னும் காலம் போக போக மாறும்னு நினைக்கிறேன். நான் இப்படி ஸ்டைலாக நிற்கிறேன். காலங்கள் போக போக மாறும். இல்லை வேலை நடந்துட்டுருக்கு. பின்பக்கம் இல்லை வேலை நடந்துட்டுருக்குது. இல்லை முடியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் நம்ம இங்கே பை வச்சுருக்கோம். அந்த பை நம்மளோட தான். அது அரியலூருக்கு வரும்போது அது கீழே நிறைய பேர் வச்சுருந்தாங்க. செல்ஃபோன்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க. செல்ஃபோன் அட்டை, சார்ஜரு. அது பரவாயில்ல. ஆயுத பூஜையெல்லாம் நிறையா கடைக்கு க்ளீன் பண்ணியிருப்பாங்க. அது க்ளீன் பண்ணதில் எல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க ரோட்லேயே. அதில் நல்லா இல்லை பீஸாக பார்த்து நான் எடுத்தேன். நிறைய பேர் எடுத்தாங்க, நான் கொஞ்சம் எடுத்தேன். ஆமாம், இது இப்போ இருக்கிற கோவில். ஆமாம், இதெல்லாம் பாதை. இந்த இடத்துலலாம் நிறையா குதிரைங்க இருந்துச்சு. இந்த இடத்துலலாம் மண்டபம் இருந்துச்சு. மண்டபத்தை அடித்து தான் இப்போ ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் குதிரை. இந்த இடம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் வரும்போதெல்லாம் இதெல்லாம் இடிக்காமல் இருந்துச்சு. இப்போ இடிச்சிருக்குது. இன்னும் அடுத்த டைம் வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. அதையும் பார்ப்போம். இதெல்லாம் இடித்து போட்டு கல்லை எப்படி போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் ஏரி. இந்த ஏரியில் குளித்தேன். எங்கள் அம்மா குளிச்சிருக்காங்க, எங்கள் அப்பா குளிச்சிருக்காங்க, எங்கள் தாத்தா குளிச்சிருக்காங்க. வந்து நாங்கள் எல்லோரும் ஃபேமிலி இங்கே வந்து குளிச்சிருக்கோம். இன்றைக்கி காலையில் வந்தேன், துணியெல்லாம் நனைச்சி போட்டு இந்த ஏரியில் தான் குளித்தேன். இன்னும் ஏறிக்கிட்டே உள்ளே போகலன்னா லேடிஸ்லாம் குளிப்பாங்க. அதில் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளை அடிப்பாங்க. அதனால் நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம். சரிங்களா? ஓகே. இதுதான் கோவில். இன்னும் வேலை முடிஞ்சிச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும். எப்போ கட்டி முடிப்பாங்கன்னு தெரில. இப்போக்கி இந்த சுச்சுவேஷனில் இப்படி இருக்குது கோவில். பாருங்க இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த இடம்லாம் இப்படி இருக்குது. நினைக்கிற இடம் இப்படி இருக்குது. ஓகேங்களா? அந்த இடத்துல தான் உள்ளே வந்து அந்த தகர கொட்டை இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் என்ன பண்ணுவாங்க, ஆடுலாம் பலி கொடுத்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவாங்க. எல்லோரும் சாப்பிடுவாங்க. நல்லா விசேஷமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வேலை நேரங்கள் இப்படி இருக்குது. ஆமாம், சரி போகலாமா? மாதிரி கேராக வருது. வேண்டிதான். இங்கே எல்லாமே இருக்குது, வசதி இருக்குது. மொட்டை போடனா மொட்டை போட்டுக்கலாம். அங்கே மொட்டை போட்டுட்ருப்பாங்க.
சமையல் வேணாலும் செஞ்சுக்கலாம். விறகுலாம் இருக்கும் இங்கே, பார்த்து பொறிக்கலாம். பார்த்து முன்னாலும் இங்கே ஏரி இருக்குது, போகலாம். கிராமம் உஞ்சினி, ஜெயங்கொண்டம் உஞ்சினி. சரிங்களா? 2023 இது இன்றைக்கி இது ஆயுத பூஜை திங்கக்கிழமை அன்றைக்கி அதுக்கு வந்திருக்கோம். சரி பாய், போகலாமா? அதான் பார்த்தாச்சு. அந்த பாவாய் நம்மன்னு மட்டும் கொஞ்சம் நல்லா கும்பிட்டு போயிடுவோம். அத்தா நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு வீடியோ கட் பண்ணி இல்லை சார், அப்புறம் போடுறேன். பாவாய் அம்மனை நல்லா வேண்டியாச்சு. பாவாய் அம்மன்கிட்ட அடுத்த தடவை ரொம்ப ஜோடியாக தான் வந்து வேண்டிட்டேன். ஆமாம், ஓகே பாய். போகலாம் வாங்க. பைய எடுத்துகிட்டு இல்லை இங்கே கொஞ்சம் லேசாக இந்த இடத்துல ஒரு சூடு தேத்திட்டு போவோம் நம்பிக்கைக்கு. பொதுவா ஒரு இடத்துல கும்பிட்டு அப்படி சூடு தேத்திட்டு போயிடுவோம். செம்பில் பஞ்சு நண்டையில் தனியாக இருங்க. கற்பையா என்ன தப்புங்க மன்னிச்சிடுங்க, காப்பாற்றுங்க. இதுதான் இடம். இந்த இதில் வந்து சூடு தேய்ச்சி விட்ருவோம். நல்லதாக கெட்டதாக சூடாக ஏற்றிடுறேன். சூடாக ஏற்றோம்னா மனசு எனக்கு ஆக்காது. அப்பனே கற்பையா தேவனே சம்பளையப்பா. சூடு தேய்ச்சி வச்சு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு சூடு ஏற்றிட்டேன். பாய். சூடு நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. சரி பார்ப்போம். அதான் கிளம்பிட்டோம். இந்த பேக் நம்மளோட பேக்கு தான். இந்த இடம் இப்படி இருக்குது. கவி பூசியாரி உட்காந்துருக்காரு. என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது, இருந்தாலும் இருக்குது லேசாக போட்டு வச்சுருக்கோம். வாசல் கேட்டு தான். இது குதிரை. இந்த இடத்துல தான் முடி எல்லாம் வெட்டுவாங்க. மொட்டை போடுறதுனா இந்த இடம் தான். இது மொட்டை போடுற இடம். போட்டிருந்தாங்க காலைல ஒரு 4-2 பேர் போட்டிருந்தாங்க. இப்போ எல்லாம் ஆளை காணும். விட்டு வெளியே வந்துட்டோம். இன்ஜின் ஏரி இந்த வாசப்படி இருக்குது. சரி முடிச்சுப்போம். சொன்ன மாதிரி பஸ் வந்துட்டு